சட்டசபை தேர்தலை தொடர்ந்து அதிமுகவுல நீடிக்கக்கூடிய குழப்பம் பத்தி முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் செய்தியாளர்கள் கிட்ட பேசினாரு. அதிமுக தலைமையிலான தேஜ கூட்டணி தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. அத நாங்க முழுசா ஒத்துக்கிறோம். இந்த கூட்டணி தோல்வி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு அதிமுக என்ன செய்ய போகுது? இந்த இயக்கம் காப்பாற்றப்படணும், நிலைநிறுத்தப்படணும். அதிமுகவோட எதிர்காலத்தை யோசிக்கிறது முக்கியம். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆட்சி மலரணும். தேர்தலுக்கு பின்னாடி ஆலோசனையப்போ பொதுச் செயலாளர் இபிஎஸ் சில முன்மொழிவுகளை வச்சாரு. திமுகவுக்கு எதிரா தொடங்கப்பட்டது அதிமுக. 53 வருஷ காலமா திமுகவை எதிர்த்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திமுக ஆதரவோட ஆட்சி அமைக்க இபிஎஸ் முன் வந்தாரு. திமுக கூட இபிஎஸ் கூட்டணி பேசினாரு. இதுக்கு எம்எல்ஏக்கள் யாருமே ஒத்துக்கல. இபிஎஸோட நடவடிக்கைய நாங்க பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சோம். திமுக கூட இணைஞ்சா அதிமுக இல்லாம போயிடும் அப்படிங்கிற கருத்தை சொன்னோம். இது தவறு, வேணாம் அப்படின்னு சொன்னோம். அதிமுக சட்டசபை குழு கூட்டம் கூட்டப்பட்டுச்சு. தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதிமுக இனி எந்த கூட்டணியிலயும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு.